வெயிட் பண்ணிக்கிறேன். இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை துறக்கட்டும். பேச்ச பாரு பேச்சு, பாட்ட பாரு பாட்டு. ராணியா ராணி தள்ள போகுது சாணி. யாருக்கு? எனக்கே தானி. எதுக்கே என் முண்டாட்டி சொல்லி பாருங்க. ஏய் ஓ முண்டாட்டி பத்தி நான் எப்ப பாறேன்? ராணி ராணி என் முண்டாட்டி பத்தி பாருங்க, நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏய் நான் ஓ முண்டாட்டி ராணி பத்தி எப்ப வரேன்? ஓ பாண்டியா இலங்கா ஆத அமுதா. சாமி ஏன் பொண்டாட்டியை பத்தி எப்படி சாமி பாடலாம்? ஏய் பம்ப கொண்டு எங்க அப்படி பாடுறாரு. அதுலயே பழனியம்மான் பாடி இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அவனால எப்படி பாடலாம்? நான் காலையில போய் நான் என்ன ஜமாளிக்கிறது? டேய் நீங்க ரெண்டு சண்டைக்கு வரீங்க, பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு எனக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளவு நேரம். அடிங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. என்னன்னு ஏன் முன்னாடி ஏன் பாடலைன்னு? ஐயோ பாவம் பாவம், அடிச்சிடாதீங்க, நாளைக்கு பாடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ பாவம் பாவம். அப்ப நீ யார் முண்டாட்டி வேணா பாடி போயா. ஆனா இனி என் முண்டாட்டி பத்தி பாட. ஏன் ராணி ஏன் முண்டாட்டி? ராணி தான் எங்க முண்டாட்டிகளை பத்தி நீங்க மேல் பாடாதீங்க. ராணில ஓ முண்டாட்டி வாணியா? நான் அதுக்கு தான் சொன்னேன், ராணி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. நீ உன் மண்டைய திறக்க போறேன்னு. வாணிய ராணி மாதிரி வச்சிருக்கேன். வாணிய இருக்கு, ராணி மாதிரி வச்சிருக்கீங்க, ராசாத்தி மாதிரி வச்சுக்க வேண்டியதானே? கம்மங்காடு ராசாத்தி. ஏன் அவ்வளவு ஏன் இந்திராணி மாதிரி வச்சுக்க வேண்டியானே? ஏன் மகாராணி மாதிரி வச்சுக்க வேண்டியதானே? பரவாயில்ல, மன்னிச்சு விட்டேன். கண்ணை குத்தி விடாதயா, ஏற்கனவே அரை பார்வையில தான் அழைச்சிக்கிட்டு தருவேன். நீங்க எதுக்கு மைக்க தள்ளி வச்சுக்கோங்க? நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சாங்கிட்ட. அடிச்சிட்டியா? நல்ல வேலை, ராத்திரி 7 மணிக்கு மேல நான் கார் எடுக்கிறது இல்லை எப்பவுமே. தெரியும் எனக்கு. நேற்று எடுத்துட்டேன் கழுத. எதுக்கு வந்த வண்டிக்காரன் பிரைட்டை தூக்கிட்டான். எல்இடி பல்பு சுத்தமா ஒன்றும் தெரியல. சரி, எனக்கு முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்கேன். ஒருத்தன் ஆள் கிட்ட போகும் தான் பார்த்தேன், வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். ஒருவேளை கருப்பு சட்டை போட்டிருந்தா? கருப்பு சட்டை போட்டு ஆள் காலுதியா குளுக்கோஸ் பேம்னு ஒரு ஆறுன கொடுத்தேன். முண்ட பயத்துல சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ள தவிட்டான். நல்ல வேலை தப்பிச்சா. நீ தப்பிச்ச, அவன் அடிச்சிருந்தா ஒன்ன கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே. ஒரு வகையில 2 பேரும் தப்பிச்சா. இனிமே 6 மணிக்கு நீ கார் எடுக்கிறாந்தா மாலை கண்ணா உன் தம்பி ஐயப்பனை கூப்பிட்டு உட்காந்து தானே. ஐயப்பன் உன் தம்பி? தம்பியா? தம்பி இல்ல, அப்புறம் அண்ணே. உன் அண்ணன் ஐயப்பனை கூப்பிட்டு வண்டி எடுத்து எப்படி உமக்கு 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 என்ன விளையாட்டு கேட்டீங்கன்னா? சரவணா நீர் வர காரணம் குருமையா? தண்ணி நிறைய குடிச்சா நீர் வரத்தான் செய்யும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க, நீர் கடுப்புக்கு கண் கண்ட மருந்து கையில பிடிச்ச மாதிரி நிற்கும். எதுல? அதுலதான். ஏய் எதுல நீ கேட்கிறேன்ல? பெருவரல்ல. நல்ல வேலையா போச்சு. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்மன் நிற்கும். தடவுற விதம் தான். அப்படியே வருடி விடணும். செப்பமையா? நான் ஏன் செப்பறேன்? அதுக்கு ஆள் தனியா வருவாங்க. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னேன். செந்தமிழ், சீர்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? தெரியும். டேய் தெரியுமோ என்று கேட்டீங்கன்னா அவ்வளவு லாங் போகாதியா. ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் செந்தமிழ் நாடொன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காது. எங்கள் தந்தையர் நாடொன்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? தமிழை பேசும்பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு. யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் காணோம் என்று அழகாக சொன்னார். எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டுமையா, இருக்கட்டுமையா. தமிழ் மொழி போல் இது இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி ஆத்தாடி, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு சிறப்பு. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் செய்யணும். இந்த தமிழ் மொழியை நாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல, அதை செவியார கேட்டு பாருங்களே, காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையே தோன்றாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க பாருங்களேன். எப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்கலாம். அந்த தமிழுடைய அமுதம் தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது.
அதுக்கு அவர்தான் காரணம். கொஞ்சம் ஓவரா போயிட்டோம் போல இருக்கு. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்குமா? அதனால தேன் போல் தித்திக்கும் தமிழ் மண் என்றால் சொன்னாலே தமிழுக்கு நீர் தமிழ் தான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தமிழ். பாஸ் என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சீன்ஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ப்ளீஸ் கம். வாங்க. ஹலோ பாஸ். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிளைஞரும் தானே ஏறாமலே கிடக்க. துர்ராஜ் வார்த்தைனால நான் கெட்டு குட்டிச்சவராக போனேன். அவர் பேச்ச மட்டும் கேட்காத தயவு செய்து. உண்மைதாங்க, அந்த ஆள் சொல்லித்தான் எனக்கு எடுத்து விட்டேன். அப்படி என்ன சொன்னார்? புழங்குனா பழசா போகும், புழங்குனா பழசா போகும்னா இப்போ புழங்காமையே பழசா போகும் போல இருக்கு. கவலைப்படாத, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். அப்போ நான் வேடிக்கையாவா? கவலைப்படாத, நாள் வந்துருச்சு நெருங்கி. அப்படித்தான் நான் ஒரு தேதி சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் ஒரு தேதி சொல்லுகிறேன். மாற்றுவதற்கு நான் என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு? சங்கரன் இந்த முறையாவது ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் பேர் எடுத்துறேன். கிழிச்சிருவ நீ. அப்படி சொல்லாது, யாசுவாங்க. எப்படி இதெல்லாம்? படிப்புதான் சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 210 மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டாமாட செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்ற உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி. என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாட வேண்டும், எம்மோடு அந்த உரையாட வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே எம்மையும் உம்மையும் இந்த மேடை கலைத்து எமது புராணம் பெரிதா, புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, இலக்கியம் பெரிதா, எமது கவி பெரிதா, கவிப்பு, எமது திருக்குறள் பெரிதா, திருக்குறள் என்பதை உணர்த்துவதற்காக அந்த மேடையிலே மேடை ஒரு அளவுதான். சும்மா புடிச்சு தரனா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? ஏய், மேடையில பேசல, ஒழுங்கா நாகரிகமா பேசு. என்ன தொற மேடையில மரியாதையா பேசு. நீங்க இங்க போப்பா. நீ பேசியா? என்ன வாயா பயங்கற? அப்படிதான் பேசுறேன், பேசியா? மரியாதை தெரியாதா? என்ன மரியாதை? இத மரியாதை என்ன? போப்பா இங்க. நீ வாயா பேசியா? என்ன சண்டை வர மாதிரி பேசுற? சண்டை தான் போடுறேன். அதுக்கு என்னப்பா? என்ன சண்டை தான் போடுறேன். என்ன நான் சண்டைக்கு வரல, நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். பேசியா? வாயா, வா வா, மோது மோது மோது. ஏய், எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். அப்புறம் வேண்டாம், வேணும். ஒரு அளவுதான். அந்த அளவை காட்டி முட்டை நான் பாக்குறேன். நான் போற சண்டை புராண சண்டை, இதிகாச சண்டை, இலக்கிய சண்டை, காவிய சண்டை. நான் போறது கை சண்டை, வாய் சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். வா, தொட்டு பாரு சிங்கத்தை. என் குணம் தெரியாது உனக்கு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. பொறுமையா பாருங்க, ஒரு காரணம் இருக்கு. என்னை தொட்டுவிட்டு இந்த எல்லையை தாண்டி கால் எடுத்து வச்சுக்கா. என்ன ஒண்ணு நீ? ஆயா, என்ன ஒண்ணு நீ? மோதி பாரியா. என்னது? வா, டச் பண்ணு. என்னடா ஆளு தெரியா? மழையா இருக்கான்னு பாக்குறேன். யாரு? இப்பதான் அப்பா பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணு நினைக்கிறேன்? போங்க போங்க. ஒரு காலத்துல இப்படிதான் அடி வாங்கிட்டு இருந்தேன். என்ன ஏய், என்ன தொற தொறன்னு கேக்குறேன். வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா வேமறனா? வேமறனா இல்லனா? ஆட சண்டைக்கு இன்னைக்கு கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. என்னடா? சனிக்கிழமை என்ன செய்வ? சொல்றேன். என்னடா? என்ன நேரா சனிக்கிழமை? அத்தாச்சி. யாரா அத்தாச்சி இப்படி போய் ஆடுறீங்க? அத்தாச்சிங்கற. ஆடா சண்டைக்கு இங்க வா. வேற மாதிரி ஆயிக்கிறேன். ஏதா வேற மாதிரி ஆளே? எனக்குள்ள இன்னொரு முகம் இருக்கு. கொண்ட வேற முகத்தை காணா? என்ன? எங்கடா? அத்தாச்சி சொல்லி எங்கடா அத்தாச்சி இப்படி பேர் ஆம்பளையா இருக்க? என்னடா அங்கல? அது அதுக்கு மேல இடம் இல்லையா? வணக்கம் பாஸ். என்ன இவ்வளவு நேரம்
ஏன் என்னது ஆ? ஏன் அப்படி கோபப்படுறீங்க? என்ன கோபம் என்ன என்ன பிரச்சனை? நீ தான் என்ன அடிச்சு கொண்டு இங்கே தள்ளு யார் நானா? ஆமா அட போங்க. உங்களை போய் நான் தள்ளுவேனா? எனக்குள்ள ஒரு தகடு வச்சிருக்காங்க. அந்த தகடுல நின்னா சண்டை வரும். உன்னை அங்கேயும் அடிச்சு தள்ளுனே இங்கே ஒரு தகடு இருக்கு. ஆ 2 தகடையும் இன்னைக்கு எடுத்தாகணும். அப்படியா நாடகம் முடிச்சோன்னே காலையில் கேரளா போகிற 2 பேரும். நல்ல லாட்ரி சீட்டா வாங்குறான் 1 கோடி ரூபா அடிக்கலாம் அதுக்கெல்லாம் நமக்கு யோகமே கிடையாது. அப்புறம் கேரளாவில் போய் பாலக்காட்டுலேருந்து உள்ள 10 கிலோமீட்டர் போகணும். பாலக்காட்டில் போய் அங்கே ஒரு ஆள் இருக்கான் மந்திரவாதி. சரி அவன்கிட்ட சொல்லி 2 தகடு எடுக்கிறான். ஆ எடுத்துட்டு சும்மா வரக்கூடாது. என்ன செய்வான் போய் நேராக போய் லாட்ரி சீட்டு வாங்கி போகிற வேலையில் இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை எர்ணாகுளத்தில் இறங்கி 2 பீஸ் நல்லா தொடக்கறியா மூக்கு கறியா என்னையா ஆன்டி அந்த நேரம் பழனி போக சொல்றியா ஆண்டினா வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி 30-35 வயசில் ஆ நல்லா அடப்பு தடப்பா ஆ. குண்டி கணமாக சீ இருக்கு. ஏட்டா டேய் இது ஊரா கைக்கு மத்தல காலுக்கு மத்தல நம்மளை வேலை வாங்குது. விஜய் அங்கே போனோம்னா தான் ஓடுற ஓட்டுல ஒரு நக்கன் இன்னைக்கு வந்து ஆன்டிஸை கூட்டு வந்தோம்னா நமக்கு வேலை மிச்சம். அவ்வளோ வேலை அது என்ன நீ பெரிய அறிவாளி மேய்ச்சல முட்டாள்தனமா இருக்க யாரு? ஏண்டா நல்லவனா நினைச்சேன் நானு யார் அறிவாளிக்கு முட்டாளுக்கும் அறிவாளிக்கு 3 பாதை போறவன் அறிவாளி ஒரு வழியில ஒதுங்கி போவேன் வர்றவன் அறிவாளி ஒரு வழியில ஒதுங்கி வருவேன் நடப்பது ஒரு வழி என்றுமே ஒரு வழி மொத்தம் 3 வழி முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 வாதை அறிவாளி ஒதுங்கி போவேன் முட்டாள் வர்ற வழியிலே வருவேன் முட்டாளுக்கு ஒரே வாதை போறவன் முட்டாள் வர்றவன் முட்டாள் வழி விடுவாங்க மாதிரி நீ பெரிய அறிவாளி மாதிரி தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நீ போ அறிவாளி வர சொல்லி அவன் ஏலோ நான் முட்டா பேல. ஆமா போ படிச்சவள வர சொல்லு ஹலோ என்ன நான் முட்டா பேல. நான் வள்ளியை பார்க்கணுமியா வேயா முதல்ல இந்த முட்டா பையில சந்திச்சுட்டு அப்புறமா பாரு அறிவாளிலாம். ஏய் நான் வள்ளி நான் முட்டாள் தானே. அதே முட்டாள் தெரியா நான் வள்ளி இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் நம்பி தலைவருக்கு சொன்னா இப்போ என் பேரில் இருக்கு. ஓம் ஏய் அண்ணன் தம்பி லெவலில் மூத்தவனுக்கு யாருங்கண்ணே அவங்களுக்கு பூரா சரக்கை ஊற்றி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன். இளையவனுக்கு இருக்கணும் இல்லைண்ணே அவங்க சோறு ஓட்டா போதும்னு காலை கட்டிட்டு கிடக்காங்க. இப்போ என் பேரில் இருக்கு. ஈஸி போட்டுக்கணும் பார்த்துக்கணும். இந்த இடத்துக்கு தலைவர் நான் தான். என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஏடா நீங்கள் நிற்கிறது யாரடா? நம்பி தலைவரடா ஏன் இடம் என்னுடைய ராஜ்யம். என்னப்பா உனக்கு என்னப்பா என் ராஜ்யத்துக்கு கட்டுப்படத்தில் நிற்கிறிய. அப்படிலாம் ஒன்றும் ஏடா பேசக்கூடாது. என்ன உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். முட்டா பையன் நாட்டில் அப்படித்தான். ஏய் நான் மறந்தன் நான் முட்டா பையன் இந்த நாட்டை நான் தான் ஆட்சி பண்றேன். தொண்டை குறிஞ்சி நாடு எனக்கு சொந்தம். குறிஞ்சி இந்த இடத்துல நான் சொல்றதான் சட்டம். இந்தோரே உமக்கு மரண தண்டனை. இந்தோரே பேசக்கூடாது. என்ன யாரங்க காவலாளி? வாங்க. சத்தம் போடாதீங்க. ஏ குருட்டு முண்டை. என்ன கூப்பிட்டீங்க விரத்தவா? நான் இங்க விரத்தவே நான் நாரதர் அங்கே தான் விரத்தவே போ விரத்தவா அழைத்ததன் காரணம் யாரை பார்த்தாலும் வீரத்தாவன்னு தெரிவியா? ஒன்றும் இல்லை. குருட்டு பல சரியா பார்வதினா கண்ணாடி வச்சிருக்கேன். 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் போய் தடுமாறிடுறேன். 3 கண்ணாடி என்ன மைத்துக்கு? 1 கண்ணாடி போதுமே. 3 கண்ணாடி எதுக்கா? 1 கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. கிருக்கா இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் 2 வச்சிடறாங்க. சரி அப்படித்தான் தூரத்து பார்வைக்கு ஒன்று கிட்டத்து பார்வைக்கு ஒன்று வச்சிருக்கேன். 3வது கண்ணாடி அதுக்கு 3வது கண்ணாடியா? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. ஏன் முதல் உனக்கு கண்ணாடியில் பிரச்சனை இல்லை, கண்ணில் பிரச்சனை. ஆப்ரேஷன் தான் பண்ணணும். வா அழைத்ததன் காரணம் இந்த கையை கொண்டு ஜெயிலில் போட்டு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? யார் வந்திருக்கேன்னு தெரியாம நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க உட்காருங்க. எது சாப்பிட்டீங்களா? இருங்க நீங்க. டேய் இந்தாங்க. என்ன செஞ்சு? டேய் இவளை உட்கார வச்சு மரியாதை செய்ய தெரியாம நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு. டேய் மடையா, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? செல்ஃபி எடுத்துக்கோமா? டேய் எருவ மாடு. டேய் கூப்பிட்டீங்களா? இங்க நான் உனக்கு தலைவரா அந்த ஆள் தலைவரா? நீங்க ஏன் தலைவர்? அப்புறம் அந்த ஆளுக்கு சவரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க சரி வந்திருக்கோம். சரி யாரோ தெரிஞ்சவங்களா? டேய் கைதி. கைதியா? உன்னை சிறையில் அட மரண தண்டனை கொடுத்துருக்கேன். இதை முதல்ல சொல்ல வேண்டியது. நான் யாரும் தெரிஞ்ச ஆளாக்குன்னு உட்கார வச்சு சவடா போல எதிரியா அது இங்க வாங்க. ரெண்டு வார்த்தை அவர்கிட்ட பேசிக்கவா? உனக்கு இல்லாத உரிமையா? ஆமா என்ன தவறு பண்ணி இந்த மாதிரி என்ன தெரியும் அவன் முட்டா பையன் ஒண்ணுமே தெரியல என்னன்னே தெரியல. அந்த முட்டா பையன்ட்ட நான் வேலை ஆக்குறேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன். அது சரி. என்ன சொன்னப்ப நம்மள அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு 2 பேரையும் புகழ்ந்து பேசுறாரு. ஐயோ அது சரி. உயிர் போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணி? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணுமே இல்ல. சரி நான் கேக்குறேன். உயிர் போனா திரும்பி வராது. சரி
உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், கிளம்புங்க. ஹலோ, நான் தண்டனை கொடுக்குறதா நீ கொடுக்குறதா? நீங்க தான் ஜெயில போடுறாங்க போங்கிற கிளம்பி. ஏன் சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன், இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறேன். நீங்க டெஸ்ட் பாக்குறீங்க நீங்க. அது சரி, உங்களை நான் காப்பாத்துறேன். டவுசர் போட்டிருக்கீங்களா? அந்த பழக்கம் இருக்கா? இல்ல எங்க ஆளுக்கு அந்த இல்லை, அதான் கேட்டேன். என்ன வேணும்? இல்ல பணம் காசு இருந்தா கொடுங்க, நான் காப்பாத்தி விடுறேன். மூணாவது எது காரில் வரீங்க? சரி சரி. என்னங்க இப்ப நான் சொன்னபடி கேப்பியா கேட்க மாட்டேன். என்ன செய்யணும்? எதுக்கு டவுசர்ல காசு இருக்காங்க? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. எல்லாருமே டவுசரை கழட்டிட்டு அடிப்பாங்க. ஏதாவது ஒரு சில நேரம் அவசர நேரமா லைட்டா ஒதுக்கிட்டு என்ன விஷயம் இல்லையா? மரண தண்டனை ஜெயில போடும். இந்த முதல்ல சொல்ல முடியாது. கமான் பாலாமி வாங்க. யாரா அந்த ஆள் கைதியா இல்ல உன் லவ்வரா? கமான் பாலாமின்ற என்ன செய்யணும்? கழுத்தை பிடிச்சி தடுப்பா. வாங்க. ஹலோ, போய் ஜெயில தானா உட்காரணும். போங்க. விடிஞ்சா சனிக்கிழமைன்னு பொறுமையா போறேன். நம்ம எப்படி ஆமா. நாள் இருந்தாலும் நம்மளை போட்டு வதச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன ஐடியா? இன்னைக்கு ஒரே நல்ல மரண தண்டனை கொடுத்துட்டேன் பாரு. சும்மா இருங்க, ஊருக்கு நம்மளை தான் அவர் அடிக்கிறாரு. இன்னைக்கு ஆளை சோழியை முடிக்கிறேன். நிஜமா? நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணினா. அம்மா தாயே நித்திய காளி கோயில் அங்கிட்டு இருக்கடா, கூட்டு முண்டை பேர் இங்கே எழுதி இருக்கு. தாயே எல்லாரையும் நல்லா வச்சுக்க. இன்னைக்காச்சும் ஒரு முடிவு தெரியணும். எனக்கு நீ உதவி பண்ணினா சாமியார இன்னைக்கு சோழியை முடிக்கிறேன். அப்படியா? ஏங்க உங்க கூட தான் இருக்கேன், நான் இதை செய்ய மாட்டேனா? சவாஸ். என்ன செய்யணும்? இவன் என்ன செய்யறனா, சாமியார கூட்டியா. சாமி கூட்டியா, தலைவர் கூப்பிடுறான்னு சொல்லு. அங்க என்ன ரூமா போட்டு கொடுத்துருக்கு? சாமி வாங்க. போடுறேன்டி இன்னைக்கு. தந்தை பிரம்மா இங்க வாயா, டேப் ரெக்கார்டாட்டம் அதே சொல்லிட்டு இருக்க கூடாது. இங்க வாயா. ஓ சாமியார், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு? நான் முட்டா பையன், நீங்க அறிவாளி, நீங்கள்ல தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சொல்லுங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. தீர்ப்பு மரண தண்டனை கொடுத்துட்டேன். என்னையும் அறியாமல் கொடுத்துட்டேன். தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆத்தா கொடுக்குறாளான்னு பார்ப்போம். எத்தகாளியம்மன் கோயில்ல சீட்டு, திருவிழாக்கு சீட்டு எழுதி போடுறோம். இருங்க, சொன்னோன்னே ஒன்று கோயிலுக்கு பொங்க சொல்லுவாங்க போகிற மாதிரி போகக்கூடாது. 2 சீட்டு எழுதுவேன். ஒன்றில் மரணம்னு எழுதுவேன், வராது. இன்னொன்னுல விடுதலைன்னு எழுதுவேன். வரும். நல்லா சொல்ற கேட்கணும். விடுதலை மரணம்னு வந்துட்டா உங்களை போடுறது உறுதி. விடுதலைன்னு வந்துட்டா உங்களை ரிலீஸ் பண்ணுவோம். விடுதலை பண்றேன் கண்டிப்பா. சம்மதமா? சம்மதமா? டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போங்க. தர பிள்ளைக்கு அரங்கேற்றம் வச்ச அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தான். என்ன செய்யணும்? நான் சொல்றதை எழுது. எழுதவா? ரைட். நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம இருந்திருக்கேன். எழுதணும் கரெக்டா. இந்த வரேன். போதும். ஊனா சிவமயம் இன்னாருமயம் இன்னாரு. அப்பா சாதகம் எழுதுற, நான் சொல்றதை மட்டும் எழுது. போதும். சரி. சொல்லுங்க. போதும். மரணம்னு எழுது. மரணம்னு எழுது. டேய் லூசாடா நீ. லூசாடா நீ? யாரடா கேட்குற? யாரடா கேட்குற? டேய் பேப்பர் பார்த்தா இவ்வளோ இருக்கே. டேய் இதெல்லாமா எழுத சொன்னாங்க? இதெல்லாமா எழுத படுத்தாதடா. என்னங்க? வெறும் மரணம் மட்டும் எழுது. வெறும் மரணம்? அது என்ன? வெறும் மரணம், அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு மரணம் எழுதுவாங்க. மரணம் மட்டும் பேசாம இந்த மரண தண்டனை எனக்கு கூடுறா. உன்னோட அள கொடுக்கறதுக்கு நான் போய் சேர்றேன்டா. கோபப்படாம. மரணம். இந்த வரேன். மரணம் மாசி மரணம் பாட்டெல்லாம் எழுதாதடா, மரணம்னு எழுதிட்டேன். அதை மடிச்சிரு. ஒரு காலத்துல ஒரு பேப்பர் விடாம எழுதும், இப்போ பக்கமா எழுதும். இப்போ பெல்லு இங்க இருந்தா தானே. உங்கள்கிட்ட இருக்கா? அது பழசாயி ரொம்ப நாள் ஆகுது. சரி ஏனாவே சுருங்கி போச்சுக்கிற. மரணத்தை மடிச்சிட்டியா? இன்னொரு சீட்டு எடு. இன்னொரு சீட்டு எடு. சரி எடுத்துட்டேன். அதுல என்ன எழுதுவ? இதுல என்ன எழுதுவ? இதுல ஏங்க அதுல வந்து மரணம்னா இதுல விடுதலை. அதுலயும் மரணம்னு எழுது. எந்த சீட்டு எடுத்தாலும் போயிடுவாரு. ஆல்குலேஸ். ஆஹா, எப்படி நல்ல ஐடியா. போடு. இதுலயே மரணம்னு எழுதிட்டேன். எழுதிட்டியா? மடிச்சிட்டியா? மடிச்சிட்டேன். மடி. இப்ப கூப்பிடு, சாமியார் கூப்பிடு. சொல்லி முடிக்கிறான். சாமி வாங்க. ஆத்தா நித்தகாளியம்மா. தலைவா என்மே நாரதர் தந்தை பிரம்மா. இரியா, எந்த நேரமும் இதே வசனமா? மத்தியானம் 3 மணிக்கு போன் பண்றேன், அப்பவும் எடுத்துக்கிட்டு என் பெயர் நாரதருங்கிறாப்புல.
எழுதி வச்சா ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நெஞ்ச தூக்கிட்டே வர இப்போ நெஞ்ச தூக்குறதுக்கு வேலை வச்சிருக்கோம்ல. என்ன செய்வீங்க? உங்கள் குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். உங்க வேற கேட்கல குலசாமி. குலசாமி பெருமாள், என் பேரும் பெருமாள். அப்போ நான் வந்தேன். ஏன்? சரி, உன் குலசாமி யாரு? என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பர்னா? பொந்து இருக்க இடத்துல ஊரா என் கருப்பேன் இருப்பேன். இப்போ எங்க இருக்கேன்? 6 மாசமா முடியல, ரெஸ்ட்ல இருக்காப்ல. கேட்டாங்களா அப்ப? குளிக்கு சீட்டை குழு சீட்டை குடுக்குறா. சீட்டை குளிக்கு முதல் பரிசு நம்ம சாமியை கும்பிட்டு போடுறா. சாமி கூப்பிட்டு போறீங்க. சேர் எடுத்து போடு. இங்கே போடாத, எடுத்து என் தலையில போடு. ஒரு வேலையை ஒழுங்கா சொல்ல தெரியுதா? அட்ரா அடி. சீட்டை குளி போடியா? சீட்டை குளிக்கு போட்டு தொலை. சாமியை கும்பிடு. அத்தா தாயே காளியம்மா. இத்தகாளி. ஏய், கட்டை ஒடுக்க கூடாது. போடு. இங்க வா. இங்கே போடாதடா, எடுத்து கொண்டு போய் வளநாடு கையாட்டில் போட்டு வா. இப்ப பஸ் இருக்கா, நடந்து போகணுமா? ஓடியா? போட்டேன். சின்ன பிள்ளையார் வா பாப்பா, வா ஒரு சீட் இருப்பியா? இரு. பாப்பாவா பையனா? நீ எழுதுனத எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எதுல மரணம்னு எழுதிக்கன்னு அடையாளம் காட்டியிருப்பேன். மரண சீட்டு எடுத்து என்னை கொள்றதுக்கு போட்டேன்னா தெரியும். என்ன ஒரு அறிவாளி இல்ல. சரி, என்னைக்கு இவ்வளவு ஒரு சந்தேகம் வந்துருச்சோ உங்க வாழ்க்கையில் உங்கள் கையில் ஆமா ஆமா ஆமா. எந்த சீட்டும் நீங்களே எடுத்துக்கலாம். எடுத்துங்க. வாங்க, பொரியல் இல்லை அள்ளிக்கிட்டு கீழே கொடுங்க. ஒரு சீட் எடுங்க. சரி, ஆ. நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். ஆ. இந்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே. ஏய், ஆத்தா நம்ம தலையில அப்படி எழுதியிருந்தா தானே. அதான் என்ன அப்படி சொல்ற? அப்ப இதுல சந்தேகம் இருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. எதை எடுத்தாங்க? ஒருவேளை இதுல மரணம் என்று எழுதியிருந்தால் எழுதுனவளுக்கு தெரியாதாக்கும். ஏய், ஆத்தா தெய்வத்துக்கு தெரியாதா? அவன் தானே நம்ம தலையில எழுதுறா. என்னைய கொன்றுங்க. ஒருவேளை விடுதலைன்னு எழுதியிருந்தா உங்களை கொன்றுங்கன்னு சொல்லுவோம். அங்கே ஒரு அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு வாணி. எவ்வளவு பிரியம். ஒருவேளை அப்படிலாம் கிடையாது, நீங்க நினைக்க மாதிரில. ஒருவேளை இதில் நான் விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை பண்ணிருங்க. எழுதியிருந்தா தானே. ஏய், சாமி அப்படி எழுதியிருந்தா தானே. எங்க எழுதியிருக்கேன்? தலையில என்னை விடுதலை இது. சத்தமா படிங்க. ஆமாம், உங்களை நான் கொன்றுவேன். தாராளமா தாராளமா. சரி, படிக்கலாமா? சத்தமா படிங்க. அந்த கடைசியில் காலக்கு வரைக்கும் கேட்கணும். அந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு கேட்கணும். படிங்க படிங்க. ஏமா படிங்க. படிக்க சொன்னா வாயில ஓட்டு முறுக்குத்தன மாட்டேன். அட என்னையா பழக்கம். விளையாட்டு தெரியாத ஆளை கூட்டியாந்து விளையாண்டு அப்படித்தான் இருக்க. படமாக்கா ஆளை கூட்டியாந்து தப்பா போச்சு. அதான் சொல்றேன். என்ன வாயில ஒரு தின்னாக்கா அப்புறம் என்ன மனுஷன் போய் எப்படியா நம்ம தீர்ப்பு சொல்றது? ஏன் முடியாது? நான் சொல்றேன், அந்த சீட்டு தானே உங்களுக்கு வேணும், நான் எடுத்து தரேன். எங்க எடுப்பேன்? தின்னது போய் எங்கிட்ட எடுப்பேன்? வந்துரு வந்துரு தானா வந்துரு. ஏய், உலகத்திலே 2026 குண்டிக்கு பேய் ஓட்டினவே நீ வாழ்த்தாண்டா. ஏண்டா அதில் வந்துருன்னா எப்படா தானா வரும்? காலையில தான் வரும். அது கந்தல் கந்தலா வந்து தொலையும். எப்படா அதை படிப்பேன்? அப்புறம் எப்படி பிடிக்கிறது? அதைத்தான் கேட்குறேன். எப்படியா திருப்பி சொல்ல முடியும்? சரி, தீர்ப்பு சொல்லவா? எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு சீட்டு தின்னுட்டேன். ஆமா, தீர்ப்பு சொல்ல முடியாதுங்கிற. எப்படி சொல்றது? ஒரு சீட்டு இங்க இருக்கு. நான் ஒரு வேலை தின்ன சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருந்தா இந்த சீட்டில் மரணம் இருக்கும். எப்படி எழுதி இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல, ஆண்டவன் எப்படி எழுதிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை மரணம்னு எழுதி இருந்துச்சுன்னா இங்க தின்ன சீட்னா இங்க விடுதலைன்னு எழுதியிருக்கேன். இதா இருந்து படிச்சு பாப்பா. ஏங்க வீரஜவா, என்ன அட என்னங்க என்னங்க தின்னுட்டியா? அப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன். அதுக்கு என்ன? கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லையே. என்ன விசுவாசம்? கொஞ்சமாச்சும் ஒரு இறக்க சிந்தனை இல்லையே. இல்லை, எதுக்குண்ணே? ஆளுக்கு ஒன்றா தின்னுட்டியில எனக்கு. நாங்கள் என்ன பேப்பர் ரோஸ்ட் ஆத்துமா? மூதேவி 2 பேரும் பேப்பரை தின்னுருக்கோமே. ஏன் தின்னியா? அந்த ஆள் இந்நேரம் இந்த சீட்டை நான் தின்னது மரணம்னா கீழே இருக்கிறது விடுதலைன்னு சொல்லுவாப்புல. இது எடுத்தா அதில் மரணம்னு தான் இருக்கும். நான் தின்னது விடுதலை, என்னை விடுங்கடா நம்மளுக்குள்ள தெரிஞ்சு அந்த ஆள் இன்னைக்கு தப்பிச்சிட்டாப்லையா? என்னைக்கு இருந்தாலும் கையில் சிக்கிட்டாங்கண்ணா. விட மாட்டான். பார்த்துக்குவான்.
காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதி. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதி. அலை போல நிறைவாக சிறுமாளே காணாத ஒன்றை தேடுதே. நில்லென்று சொன்னால் மனம் நின்றால் போதும். என்னென்று காதல் வீரும் ராகம் பாடும். அன்புள்ள காதல் மாறாதோ. பாடாதோ. காற்றே தங்கிடும் காணாத ஒன்றை தேடுதி. எங்கெங்கும் கோலம் போட என்னென்று காணாத ஒன்றை தேடுதே. அலை போல நிறைவாக சிறுமாளே காணாத ஒன்றை தேடுதி. விஷி அத்தான் விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனிவர் வந்திருக்கிறார். மாவா? அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். ஐயோ ஐயோ என்ன நடந்துச்சு இப்ப? என்ன ஐயோ? சிறுச பெருசாக்குவா. அது எனக்கு வேண்டாம். பெருச சிறுசா அதுதான் எனக்கு வேண்டும். இதோ வா அவர்தான். பள்ளி இல்ல பாஸ். ஐயா ஞான நிலை நான் ஆள் யாருன்னே தெரியாம வண்டு விழி குண்டு குழின்னு. இது வள்ளி இல்ல, வள்ளியோட தோழி பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா? அடிக்குது குளிர் துடிக்குது தளிர் நாரதர் சாமி நல்லா செஞ்சுட்டு போங்க. ராஜி சாமி என்ன நல்ல மாத்தவா. எல்லாரும் முகத்தை வேணான்னு மூடுறவங்க இப்படி மூடுவாங்க. இப்படியா மூடுவாங்க? சாமி ஒன்றரை கண்ணுல பின்னாடி பாக்குற. இப்ப எதுக்கு ஏன் சிப்ப வச்சு விட்டீங்க? அங்க அவுக்கிறதுக்கு இதை போய் தர்ராஜண்ண, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உள்ள உட்காந்து அவரை கேட்டேன். எல்லாரையும் சிஷ்ய பிள்ளைன்னு வளர்த்து விடுறீங்களே, என்னைய மட்டும் வளர்த்து விடலையேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாரு தெரியுமா? வளர்ந்தா தானே விடுறதுக்குன்னு கேட்கிறாரு. அத சொன்னா கூட பரவாயில்ல,
வேணா உன்னை இனிமே நான் கர்ப்பமாக்குனாதான். அப்படியே சொன்னீங்க. ஆகையால அடுத்த வருஷம் எப்படியும் எனக்கும் பெருமாள் ராஜவருக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது. ஆஹா இருக்கிற 2 வயலுக்கே பதில் சொல்ல முடியல. நாராயணன் வேணா பேரை வச்சுக்குவோம். இதுல இன்னொன்னு வேறயா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அங்கதான் என்னை வலிக்குவாங்க. ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும் என வாழ்த்துக்களை உரித்தாரு. இதை நல்லா தனியா படம் பிடிச்சு போடுங்க. ஆமா, தனியா படம் எடுக்கிறது நல்ல வாம்பா அவரு. இல்லை அதை எடுத்து தனியாக கொடுத்துருங்க. அது நாளைக்கு இல்லை சரி இருக்கட்டும். தனியா படம் எடுத்து தனியா வீட்டுல மாட்டி வச்சுக்கிறேன். சந்திக்கிறப்போ கொடுத்துருவோம். ராணி இதை நீ பார்த்துக்க. தங்கச்சி மா ஒடியாட தங்க ஒடிவாடா செல்லம் ஒடிவாடா. வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து 1100 ஆண்டு நீ வாழ வேண்டும்டா. உனக்கு அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம இடத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறார். எப்படி? அதாவது தெய்வலோகத்திலிருந்து பிரம்மாவுடைய மைந்தன்
நாரத மகரிஷி. நாரதர் மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்களா? வரவேற்பு கொடுத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? சரி அவங்களை கூப்பிடுங்க, நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். கூப்பிடுங்க. அண்ணா வரவேற்பு கொடுத்துடலாமா? நல்லா குடுறா. கொடுத்துடலாமா? தலைவா தவ புதைவா வருகவே தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. வணங்காமுடி